கஸ்டமர் வந்து அவர் என் பேரே சொல்கிறாரு, சூர்யா தட் ஆர்டர் இஸ் கேன்சல் ப்ளீஸ் டேக் த ஆர்டர் அப்படின்ட்டாரு. அப்போ பேமெண்ட் வந்து ஆல்ரெடி அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுதான் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அது கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க. இது யார் ஐயா? இன்னும் கொஞ்சம் வயசானாலா? இல்லைங்க, இந்த ஆப்போசிட்டில் வெயில் என் கண்ணிலே அடிக்குதா, பெருசாக தெரில யார் நடந்து போகிறா. வண்டியை ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. இதில் பிளாக் வைசர் வேறு போட்டு தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் அது அந்தளவுக்கு ரொம்ப கண்ணு கூசுது. எப்பா கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ சரிங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 20, 20 நாள் ஆயிடுச்சுங்க. ஆமாம், 20 வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். யாருக்கா பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா போய் பாருங்கள். ஸோ என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் சந்தோஷ் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் யார் அதிக ஆர்டர் எடுக்கிறா அப்படின்னு. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இடையிலே பார்த்தீங்கன்னா குவிட் பண்ணிட்டாப்புல ஆட்கள். அவரும் பார்த்தீங்கன்னா இல்லை இன்ட்ரெஸ்ட்லாம் போயிட்டு. ஸோ நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் லீவ் ஆயிடுச்சு. ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு 6 நாள் ஆயிடுச்சு. அடிக்கும்போது நம்மளால் அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாங்கிறனால அவர் அந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாப்புல. நம்ம வந்து ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பண்ணணும், எவ்வளோ பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்க்கணுங்கிறக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். டே 20யோட ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம எடுத்துட்டேன். அதை கூட சொல்லணும்ல, சொல்லிக்கிடுறேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் கீழே போகிறோம். இந்த ஏரியாவுக்கு போகிறக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அங்கே நிறைய குட்டி 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 சந்தா இருக்கும், சுற்றி கட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ரோடும் இந்த மாதிரி டென்ட் கொஞ்சம் கிடக்கும் அந்த ஏரியாவில். ஸோ அதனால் அங்கே போகிறக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. பட் இருந்தாலும் அங்கே ஒரு ஆர்டர் வந்திருக்கு, போய் கொடுக்கணும். ஸோ இப்போ தான் வந்தேன். கஸ்டமருக்கு ஃபோன் அடித்தா கஸ்டமர் வந்து அவர் என் பேரே சொல்கிறாரு, சூர்யா தட் ஆர்டர் இஸ் கேன்சல் ப்ளீஸ் டேக் த ஆர்டர் அப்படின்ட்டாரு. அப்போ பேமெண்ட் வந்து ஆல்ரெடி அவர் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான். ஸோ இது என்னென்னா மீட்டு, இதுதான் இப்போ கேன்சல். ஆனால் இதை ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். ஒரே நிமிஷங்க. ஏன்னா இல்லை இது கஸ்டமர் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க, கஸ்டமர் தான் வேண்டான்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ட்ராப் அப் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் நமக்கு ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு இல்லை, பிறகு சாப்பிடலாம். இதை வச்சு விடுவோம். அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. மேங்கோ கேக், சாப்பாடு, ஓ மை காட், 2 சாப்பாடு, வேறு ஒன்றும் இல்லை, பேக் பண்ணேன். பர்கர்ண்ணா, பர்கர், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, இது வந்து சிக்கன் ஸ்ட்ரிங், இந்த பக்கம் இருக்குது அதுவும் பொட்டேட்டோ தான். ஸோ ரெண்டாவது ஆர்டரு, இது ஒரு ப்ரோஸ்டட் கடை, 649 ஹேங்கர் ஸ்டேஷன். இப்படி தந்தோடனே எடுத்துகிட்டு ஓடிடக்கூடாது, ஓடனா அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ ரெண்டாவது ஆர்டர் கன்ஃபார்ம் பிக்கப் கொடுப்போம்.
பிக்கப் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒட்டாமலா இன்னும் பிரச்சனை இல்லை. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் வரும். 3 கிலோமீட்டர். ஓ மை காட், ஜஸ்ட் 3 கிலோமீட்டர். என்னடா திரும்பி இந்த டப்பா உள்ளே இருக்க, இப்போ தானே சாப்பிட்டேன்னா? ஆமாங்க, 2 பாக்ஸ் இருந்து உள்ள 2 நம்மளால் ஒரு ஆளாக உட்காந்து திங்க முடியாது. இப்போவே திங்க முடியாதுன்னா இப்போ திங்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு பர்கர், பெரிய பர்கரு, அது இல்லாமல் பொட்டேட்டோ ஃப்ரை இருந்துச்சு, ஒரு 7up இருந்துச்சு. அப்படிங்கும்போது இப்போ இது போதும். பிறகு பசிச்சுன்னா எடுத்து சாப்பிடுவோம், இல்லையா வேற யாருக்கா கொடுப்போம். எம்மாடி, வள்ளிவுட்டு. ஐயோ, அடுத்த லைனில் தான் போகணுமா நம்ம? அப்போ இந்த லைனில் போய் வேஸ்ட்டு. கொஞ்சம் முன்னால் போய் நின்றோம். கோட்டை தாண்டி போயிடக்கூடாது, கோட்டுக்கு முன்னால் நிற்கணும். அண்ணே நில்ல, நீ இப்படி போவனே அவங்கண்டான் உள்ளோடி போகிற. இப்போ அந்த சைடில் தான் வண்டி வரும். பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுதுங்க, 6-8 ஆகுது. சொல்ல பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. நம்மளோட 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு, ஆன் ஆஃப் காஃபி. ஸோ இது வந்து ஒரு காஃபி கடை. இப்போ இந்த வண்டிக்கு பின்னாடியே போய் யூட்டர், அங்கே போய் யூட்டர்ன் போட்டு திரும்பி போகணும். ஏன்னா நம்ம அந்த லைனில் வந்துட்டு இருக்கும்போது இந்த ஆர்டர் வந்துருச்சு. இப்போ இந்த ஆர்டர் எடுக்கணும்னா நம்ம அவ்வளோ தூரம் திரும்பி யூட்டர்ன் போட்டு போகணும். நிசான் நாஜம் NAJM நாஜாமா, நாஜாம் நாமா, நாஜம். இவர் தான் இன்சூரன்ஸ் வண்டி, இன்ஃப்ளூயன்சர் இல்லை, இன்சூரன்ஸ் வண்டி. நம்ம வண்டி எங்கேயாவது யாருக்கா எதாவது ஆச்சுன்னா இவர் தான் வந்து இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணுறதெல்லாம் இவர் தான். மணிங்க எத்தனாவது ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது ஆர்டரு கொடுத்தாச்சு. இனி 14, 15 2 ஆர்டர் வேணும். முதல்ல இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் ட்ராப் பண்ணிக்கிடுவோம். ஓகே, கன்ஃபார்ம் ட்ராப்பு கொடுத்தாச்சு. இனி அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். ஆனால் ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக தாங்க வருது, ரொம்ப ஸ்லோவாக வருது. பட் என்ன பண்ண, வர ஆர்டரை அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்காக வருது. அவங்களும் பார்த்திங்கன்னா எடுக்கணுங்கிறதுனால அவங்களும் அதே தான், நம்மளே மாதிரி தான் ரொட்டேஷன் பண்ணி எடுத்துகிட்டே இருக்காங்க. எம்மாடி, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் அதை பார்த்தீங்களாங்க? ஸோ 12 மணி ஆக போது. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட். ஸோ எத்தனை மணிக்கு நம்ம வந்தோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 3:45 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணியிருந்தோம். ஸோ ஓகே, இது வந்து குட், இந்த டே வந்து குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 15 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நான் என்னோடய டார்கெட் நான் என்ன வச்சுருந்தேன், 16 பண்ணோம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஓகே, பட் 15ங்கிறது நார்மல் நம்பர் கிடையாது. ஓகே, அது ஓகே. ஏன்னா அது வந்து இத்தனை மணி நேரத்தில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஓகே எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி வரைக்கும் நான் செக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அதையும் பார்க்கணும். ஒரு 4 மணி வரைக்கும் நான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து வரணும். ஏன்னா வந்து இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அதில் நம்ம டார்கெட் வந்து ஒரு பேசிக் டார்கெட்டாக பண்ணணும். ஏன்னா நம்மளால் ஃபுல் டார்கெட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதம் 6 நாள் லீவ் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் லீவு, அது போக ஒரு 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்தனால பார்த்திங்கன்னா என்னால் அந்த ஃபுல் டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ என்னாச்சு, ஸோ என்னோடய ஃபுல் டார்கெட் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல சேலரி இருக்கும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் சேலரி இருக்கும். சரிங்களா? என்னால் இப்போ ஃபுல் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 75% என்னால் டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் 100% பண்ணால் எனக்கு வந்து ஒரு இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஒரு 80K அபோவ் வரும். சரிங்களா? இதுவே நான் 70% கம்ப்ளீட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஒரு 60K சம்திங் வரும். ஓகேங்களா? 50 to 60Kக்குள்ளே வரும். இன்றைக்கி நான் இப்போ இல்லை, நான் ஒரு 50% தான் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதிகபட்சம் ஒரு 45 to 45க்குள்ளே கிடைக்கும். நான் இப்போ வந்து ஒரு 75 கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். 75 டார்கெட் கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு 60 to 70 கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய எய்ம். அதனால் நான் இந்த 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வேலை பார்த்தா மட்டும்தான் என்னால் 75% கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா 50 தான் எனக்கு வந்து சேலரி ரொம்ப கம்மியாயிரும்.
ஸோ அது வந்து அதை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்னோடய செலவை ஓகே வீட்டுக்கு வந்து பெருசாக அனுப்ப முடியாது, நம்மளோட சேவிங்ஸ் அதை பண்ணவே முடியாது. அதுதான் இருக்கிறதே ஒரு மோசமான விஷயம். என்னென்னா நம்ம சேவிங்ஸ்க்கு பணம் போகாது. ரெண்டாவது நம்மளோட ட்ரீம் பைக் வாங்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ நான் ஒரு ட்ரீம் பைக் ஒன்று பிளான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் பைக் கிடையாது, எனக்கு அது ஒரு பைக் வாங்கணும். சரிங்களா, அந்த செக்டாரில் எனக்கு ஒரு பைக் வாங்கணும். ஏன்னா நமக்கு ட்ரீம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு வந்து என்கிட்ட நிறையா இருக்கணும். நான் ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்க எல்லாமே இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு பைக் வாங்கணும், அதுக்கு ஒரு இந்தியா ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா, ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கான அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதம் நான் கம்மியான ஆர்டர் பண்ணால் என்னால் கண்டிப்பாக அதை சேர்த்து வைக்க முடியாமல் போயிடும். இந்த மாதம் உள்ள அமௌண்ட் என்னால் சேர்த்து வைக்க முடியாமல் போயிடும். ஸோ வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் டைட்டாக தான் போகுது. ஸோ வேறு என்ன பண்ணேன். ஓகே மக்களே, சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.